ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டாக இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை பேர் இந்த ஃபார்மோட பேக் சைடு உள்ள டீட்டெயில்ஸை வந்து படிச்சிருக்கீங்கன்றது தெரியலை. படிச்சிருந்தா ஓகே, மறுபடியும் இதை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளரின் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து நம்மளுடைய கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் போய் நம்மளோ இல்லை நம்மளுடைய உறவினர்கள் பெயரையோ இதில் போய் நம்ம வந்து படிவத்தில் நிரப்பலாம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது உதவிக்கு தேவை அப்படின்னா இந்த பிஎல்ஓன்றது என்ன அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலரை. இதுதான் இந்த பிஎல்ஓன்றவங்க. நம்ம ஏரியாவில் உள்ள அங்கன்வாடியில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட இந்த லிஸ்ட்டு இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 87க்கு முன் இந்தியாவில் பிறந்திருந்தால் 1987 அதாவது மாதமும் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதத்தில் 87க்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களது உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். செல்ஃப்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஐடி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 87 நான் வந்து அது முன்னாடி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே இது 87 முதல் 2004 வரை இந்த 2 காலகட்டத்துக்கு, அதாவது இந்த 87லேருந்து 2004 வரை உள்ள காலப்பகுதியில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய பிறந்த தேதியோ இல்லை பிறந்த இடத்தை பர்த் சர்டிஃபிகேட் சொல்லுவோம், அது ஏதாவது ஒன்று நம்ம வந்து அவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும். ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒன்று 87க்கு முன்னாடி பிறந்திருந்தா, இல்லை 87லேருந்து 2004க்குள்ளே பிறந்திருந்தா அதோட நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். நம்மளுடைய அம்மா அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுக்கணும். என்னென்னா அதுக்கடுத்து 2004 அதாவது 12வது மாதம் இந்த தேதியிலிருந்து பிறகு இந்தியாவில் பிறந்தால் 2004க்கு பிறகு 2004க்கு அப்புறம் நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பிறந்த தேதியோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் அதாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இல்லை அப்படின்னா தந்தையின் பிறந்த தேதியோ இல்லது தந்தை பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்கணும். அப்பா இல்லது தாயின் பிறந்த தேதி. நம்மளுடைய ரிலேட்டிவ் வந்து அப்பா அம்மா அப்போ 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தா அப்படின்னா நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் என்ன இருக்கணும், நம்மளுடைய ஐடி ப்ரூஃபும் ப்ளஸ் தந்தையுடையதும் தாய்க்குள்ளதும் கொடுக்கணும். இதில் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர், மேக்சிமம் எல்லா இந்தியராத்தையும் இருப்பாங்க. சப்போஸ் அப்படி இந்தியராக இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவிசையின் நகலை சமர்ப்பிக்கவும். இந்தியாவில் இல்லை வேற நாட்டுக்காரவங்களாக இருந்திருந்தால் அவங்களுடைய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவிசைவின் நகலை, அதாவது நம்ம நுழைவிசையின் நகை மேக்சிமம் நான் அது என்னன்னு நினைக்கிறேன்னா விசான்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன கடவுச்சீட்டுங்கிறது பாஸ்போர்ட்டு, இது வந்து விசா. நம்ம இந்த இந்தியாவுக்கு வர்றதா இருந்தால் நம்மளுக்கு இது கண்டிப்பாக தேவை. அப்போ இதோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது இருக்காது, சப்போஸ் இருந்தால் இது கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால், அதான் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றினை இணைக்கவும். இந்த இது அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்துருந்துச்சுன்னா இதுதான் தேவை.
நெக்ஸ்ட்டு கணக்கீட்டு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறிப்பான பட்டியல், அதாவது முழுமையானது அல்ல. வாக்காளர் தனது அவரது, அதாவது நம்மளுடைய ஓனாக உள்ள ஐடி ப்ரூஃபு, அவரது தந்தை மற்றும் தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய தனித்தனி சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர், ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆணை. இது உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு, இல்லை அப்படின்னா ஓய்வூதியம்னா ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க எல்லாரும் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 87க்கு முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் இதில் எல்லாம் யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா துறையில் நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழ், 87க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணம் இது எல்லாமேவும். நெக்ஸ்ட்டு தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கி வச்சுருப்போம், அந்த இதை கொடுக்கலாம். இன்னொன்று கடவுச்சீட்டுன்றது சொன்னேன், பாஸ்போர்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது. அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூல் கவர்மெண்ட் இது அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க, அவங்க இதிலிருந்து சான்றிதழ் வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், நம்மளுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த இது கொடுக்கலாம். வன உரிமை சான்றிதழ், வன உரிமைன்றது என்ன, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல அவங்களுக்குள்ளது நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இல்லது அட்டவணை வகுப்பினர், எஸ்சி எஸ்டி இவங்களுடைய பிற ஜாதி சான்றிதழ் கொடுக்கலாம். நம்மளுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருடைய ஜாதி சான்றிதழ் அதாவது ஐடி ப்ரூஃபாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில். நெக்ஸ்ட்டு மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ், ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் அதாவது இந்த நாள் 2025 9வது மாதம் 9ஆம் தேதி இணைப்பு 2 வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும். ஆதார் அட்டைக்கு அந்த ஆணையத்தின் கடித எண் இந்த 2025 9வது மாதம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவுரைகள் தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1/7/2025 தகுதியேற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் பிரதி. இதில் நிறைய பாதி புரியுது பாதி புரியலைங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா 87க்கு 87ல் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதே இது 87லேருந்து 2004 வரைக்கும், 87க்கு அப்புறம் 2004 வரைக்கும் உள்ள பிறந்திருந்தீங்கன்னா அதே ஐடி ப்ரூஃப் தான். அந்த இதுலேயும் நம்ம தாயோட தந்தை அவங்களும் பிறந்திருப்பாங்க, அவங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த இது இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களும் பிறந்த இடம், அதை ஐடி ப்ரூஃபாக நம்ம கொடுக்கலாம். இதுதான் இதில் உள்ளது. நெக்ஸ்ட்டு 2004க்கு பிறகு நம்ம அதிகமாக இப்போ என்னோடய வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 93. 2004க்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களும் இது எல்லாத்துக்குமே நம்ம ஐடி ப்ரூஃபாக என்ன வேணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, பிறந்த இடம், பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு மெயினாக நம்மளுடைய இது கொடுக்கணும். அவ்வளோதான். இல்லை நம்மளுடைய தாயோ இல்லை தந்தையோ வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் என்னவாக இருக்கணும், பாஸ்போர்ட்டாக இருக்கணும், இல்லைனா விசாவாக இருக்கணும். இவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றுமே மேக்ஸிமம் இதை
எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்காதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த வீடியோ போடும்போது ஒரு ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பிஎல்ஓனா என்ன, அதில் நாங்கள் போய் என்ன வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய ஃபார்மில் ஸ்டார்டிங்லேயும் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் பிஎல்ஓன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பேரோட அவங்களுடைய மொபைல் நம்பரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபில் பண்ணும்போது எது ஃபில் பண்ணிடுவீங்க, இது ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய நம்பரோ பாகம் எண்ணோ வரிசை எண்ணோ தெரியாது. அதே மாதிரி இந்த சைடுமேவும் தெரியாது. அப்போ நீங்கள் இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்க. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து இவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்கள் லிஸ்ட்டை வச்சு உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் அப்பா அம்மா யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃபையுமே எடுத்து கொடுத்துருவோம். இதுக்கு என்ன நம்பருன்றதை மெயின் தேவை, அது எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.